இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் ஒரு ஜெயத்தின் நாளாய் மாற்ற ஜெபிக்கிறேன். அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்த மனுஷர்கள், அதாவது சீஷர்கள், ஆச்சரியப்பட்டு, இவர் இயேசு எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். என கண்பானவர்களே, இயற்கையின் மேல் தேவனுடைய அதிகாரம், சூழ்நிலையின் மேல் தேவனுடைய அதிகாரம் இங்கே வெளிப்படுகிறதை நாம் காண முடிகிறது. என கண்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நீங்கள் இன்றைக்கு கடந்து வருகிற உங்களுடைய சூழ்நிலைகளின் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து. சூழ்நிலைகள் உங்களுக்கு காற்றடிக்கிற கடலை போல, புயலடிக்கிற பூமியை போல உங்களுக்கு இருக்கலாம். எதிரிடையானவைகளாய் நீங்கள் அதற்கு முன்னே இயலாதவர்களாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் அருகில் உங்களோடு இருக்கும்போது, நீங்கள் இயேசுவோடு இருக்கும்போது, அந்த சூழ்நிலைகள் உங்களை ஜெயிக்காது. அந்த சூழ்நிலைகளை உங்களோடு இருக்கிற இயேசு உங்களுக்காக ஜெயிக்கிறதை காண்பீர்கள். இயற்கை ஒருவேளை உங்களுக்கு எதிரானதாய் இருக்கலாம். இது இயற்கை தானே, இது நடந்துதானே ஆகும், இதன் வழியே கடந்து வந்துதானே ஆக வேண்டும் என்று மற்றவர்கள் உங்களுக்கு முன்னே சொல்லலாம். என கண்பானவர்களே, ஆனால் இயேசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது, அங்கே அந்த இயற்கையை ஆண்டவர் இயேசு உங்களுக்காக ஜெயிக்கிறதை, ஆளுகிறதை, அதன் மேல் அவர் தம்முடைய அதிகாரத்தை செலுத்துகிறதை நீங்கள் கண்டு அனுபவிப்பீர்கள். இதுதான் இயேசு உங்களோடு இருப்பதும் நீங்கள் இயேசுவோடு இருப்பதுமான வாழ்க்கையினுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம், ஆசீர்வாதத்தின் ரகசியம், மேன்மையின் ரகசியம், மகிமையின் ரகசியம். இதை அனுபவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் இயேசுவோடு இருங்கள், இயேசு உங்களோடு இருக்கட்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி, எங்களோடு இருந்து, எங்களை உம்மண்டையில் நிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய், கிருபையாய், மகிமையாய் கடந்து வாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.